ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். யாரோ எனக்கு ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. ஹவ் நம்மளோட ஜாப் அண்ட் நம்மளோட அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு கார்மிக்கா எப்படி வருது? அத வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பெருசா போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஸ்டார்ட்டிங்ல. பட் ஐ தாட் ஐல் மேக் அ ஷார்ட் வேர் உங்களுக்கு ஜாப் கார்மிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க சோலோட அலைன்டா இல்லாத ஒரு வேலை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு அந்த வேலையில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. திருப்தி கிடைக்க மாட்டேங்குது. காசு மட்டும் தான் வருது அதுலேருந்து. உங்களுக்கு அந்த வேலைய பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மனசுக்குள்ள வந்து ஒரு எப்போதுமே வந்து இந்த வேலைய விட்டுட்டு வேற ஒரு வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்ற ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு பேச சொல்லியிருந்தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். நான் வந்து ஒரு பேங்க்ல மேனேஜரா இருந்தேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு பேங்க் அப்படிங்கும்போது இட்ஸ் அ நேஷனலைஸ்ட் பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க். நல்ல பொசிஷன், சம்பளம் நல்லா இருக்கும். வி கெட் ஆல் பெர்க்ஸ் அண்ட் பொசிஷன் வைஸா இருந்தாலும் ரொம்ப மதிப்பும் இருக்கும். அந்த இடத்துல ஏரியாலேயே வந்து ரொம்ப மதிப்பு இருக்கும். எனக்கு கஸ்டமர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். எங்க போனாலும் வந்து என்கிட்ட மேம் மேம்னு பேசுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். எனக்கு அந்த இடத்துல பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் கஸ்டமர் சர்வீஸ் மட்டும் தான் அந்த ஜாப்ல. ஆனா உங்களுக்கே தெரியும் பேங்க் ஜாப்ல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நவடேஸ் பேங்க்ல வந்து நிறைய கிராஸ் செல்லிங் இந்த பிஸ்னஸ் தான் அவங்களோட மோட்டிவ். ஸோ வந்து இப்போ நீங்க ஒரு நாள் வந்து உங்க அக்கௌண்ட்லேருந்து பேலன்ஸ் குறைஞ்சாலும் மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் எடுக்கிறது அண்ட் நீங்க லோன் வந்து இசிஎஸ் அந்த டெபிட் வர்ற டைம்ல உங்க அக்கௌண்ட்ல காசு இல்லை, நீங்க ஒரு வேளை 10 மணிக்கு போட்டிருப்பீங்க, ஆனாலும் காலையில வந்து ஹிட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும் 400 200. இட் டிபெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அப்புறம் நிறைய காசு இந்த மாதிரி போகும். அண்ட் லோன் வந்து அடைக்காதவங்கள வந்து நம்ம வீட்ல எல்லாம் போய் அவங்க கிட்ட காசு கேட்கணும். சம்டைம்ஸ் வி ஹாவ் டு யூஸ் டிஃப்ரெண்ட் ட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வேணும்னே லோன் அடைக்காதவங்க அப்படின்னா நம்ம வந்து ஓகே பரவாயில்ல, அது வந்து ஒரு சின்ன கேட்டகரி தான் இருக்கும். மற்றவங்க எல்லாருமே வந்து தே ஆர் இன் அ பிளேஸ் வேர் அவங்களுக்கும் அடைக்கணும்னு ஆசை இருக்கு. அவங்க நிலைமை அப்படி ஆயிடுச்சு. நம்ம பேங்க்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து போய் லோன் எடுங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம ப்ரெஷரைஸ் பண்றோம். அந்த லோனை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அடைக்கலைன்னா அதுக்கும் அவங்கள நம்ம ப்ரெஷரைஸ் பண்றோம் இல்லையா? ஸோ ஒரு மனசாட்சி அப்படின்னு வர்றபோது எனக்கு வந்து அங்க ஹாப்பினஸே இல்ல. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு டீல் வித் தட் ஜாப். இனிஷியலி நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான பொசிஷன்ல தான் இருந்தேன். ஸோ நம்ம மேல போக 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 நம்ம வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு நம்மளே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ பிரான்ச் மேனேஜர்லாம் வரும்போது நம்ம தான் டீல் பண்ணணும். ஸோ ஐ யூஸ் டு ஃபீல் வெரி பேட் ஃபார் மெனி பீப்பிள். என் முன்னாடி வந்து உட்காந்து அழுவாங்க. அவங்களோட கஷ்டத்த சொல்லுவாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் எனக்கு தெரியும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரோட பிரச்சனையும் என்னால சரி பண்ணிட முடியாது. அது அவங்களோட கர்மா, அவங்க அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் அதோட பார்ட் தான். பட் என்னோட ஜாப்ல நான் பண்ண வேண்டிய விஷயமே வந்து அந்த ஒரு விஷயமா இருக்கும்போது ஐ எம் நாட் கெட்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்ப எனக்கு சோல் அலைன்டா எனக்கு செய்யணும் அப்படின்னு தோன்ற விஷயம் வேற ஏதோ. அன்னைக்கு எனக்கு அது கூட தெரியாது. சோல் அலைன்டு தெரியாது. இந்த ஜாப் ஏன் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதும் தெரியாது. எனக்கு சுத்திலும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து என்ன வந்து கொஞ்சம் திமிரா தான் பார்த்தாங்க. உனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு வேலை இருக்கிறதுனால தான் இவ்வளோ திமிரா நீ நினைக்கிற. என்கிட்ட ஒரு கஸ்டமர் கூட சொன்னாங்க. ஒவ்வொருத்தங்க இங்கே வேலை கிடைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உனக்கு இவ்வளோ நல்லா ஒரு வேலை கிடைச்சு இந்த பொசிஷன்ல இருக்கிறத ஈஸியாக ரிசைன் பண்ணிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அண்ட் எல்லாருக்கிட்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொருத்தங்க லைஃபும் டிஃப்ரெண்ட் இல்லையா? என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னு அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னேன், எனக்கு என்னமோ அது பிடிக்கல, இப்போ அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்கன்னு இல்லை, ஃபேமிலிலையும் கூட இந்த மாதிரி எல்லாருமே பேசினாங்க. நான் பேங்க்ல ஒர்க் பண்றதுனால எனக்கு தெரியும், பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு 95% ஆஃப் த ஆளுங்களும் இந்த வேலையை பிடிக்காம தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா தே ஹாவ் டு ஹாவ் அன் இன்கம். அந்த இன்கம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வேலையில நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தினால மட்டுமே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சோல் குரோத்தோட அந்த எவல்யூஷன் பொறுத்து தான் ஒருத்தங்களுக்கு தைரியமா ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். சோல் குரோத்னா என்ன? நம்மளோட சக்ராஸோட பேலன்சிங். நம்மளோட ரூட் சக்ரா எப்போதுமே ஃபியர்ல இருக்கிற நம்ம, நாளைக்கு என்ன ஆகுங்கிற பயத்துல இருக்கிற நம்மளா இருந்தோம்னா நம்ம அந்த டிசிஷனை எடுக்க மாட்டோம். ஸோ நாளை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி பயப்படாம, திஸ் யூனிவர்ஸ் என்ன படைச்சிருக்கு அப்படின்னா எனக்கு எங்கனாலும் எது பண்ணாலும் நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாதான் நமக்கு வந்து அந்த ஒரு டிசிஷனே எடுக்க முடியும். ஸோ நான் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசன் அப்படிங்கிறது சம்வேர் என்னோட ரூட் சக்ரா, ஈவன் அட் தட் டைம் நான் வந்து எந்த ஹீலிங்கும் பண்ணாத சமயத்துல கூட மை ரூட் சக்ரா வாஸ் பெட்டர் தேன் அதர்ஸ் அப்படிங்கிறது இப்போ எனக்கு புரியுது.
எப்போதுமே இன்னைக்குமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, "உன்ன பார்த்தா பொறாமையா இருக்கு. உன்ன மாதிரி தைரியமா எங்களால டிசிஷன் எடுக்க முடியல" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கான கஷ்டங்கள் நான் அனுபவிச்சு தான் இருக்கேன். இப்பவும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அனுபவிச்சு தான் இந்த ஸ்டேட்க்கும் வந்தேன். ஸோ இட் டசன்ட் மீன் எனக்கு வந்து பெட் ஆஃப் ரோசஸ்ன்னு கிடையாது. ஆனா அந்த ஒரு விஷயத்த தைரியமா ஃபேஸ் பண்ணி அந்த பாத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அது வந்து நான் என்னோட பர்சனல் ஒரு பெருமையா சொல்லல. மை சோல் இஸ் ஆஸ்கிங் மீ டு டூ தட் பிகாஸ் இட் நீட்ஸ் தட் எவல்யூஷன். ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த ஒரு டிசிஷனை எடுப்பாங்க. இன்னைக்கு இந்த கொஸ்டினை கேட்ட எல்லாருக்குமே நான் சொல்றேன், இஃப் யூ ஃபீல் உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்ல, இந்த ஜாப்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னா, உடனே நான் வந்து உங்கள்ட்ட நாளைக்கு போய் நீங்க ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்போதைக்கு இஃப் யூ ஆர் வாட்சிங் மை வீடியோ, த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ இஸ் ஹீல் யுவர் இன்னர் சைல்ட். எங்க தொட்டாலும் அதில் தான் வருவேன் நான். ஏன்னா நம்மளோட இன்னர் சைல்ட்லேருந்து தான் நம்ம ஃபியர்ஸ் எல்லாமே வருது. நீங்க இன்னர் சைல்டை ஹீல் பண்ணும்போது உங்களோட ரூட் சக்ரா அண்ட் சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா என்னது? கான்ஃபிடன்ஸ். ஐ எம் குட் எனஃப், என்னால முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ இது வந்து அங்க வர ஆரம்பிக்கும் போது வாட் ஹேப்பன்ஸ், யூ நேச்சுரலி கெட் த கான்ஃபிடன்ஸ் வாட் ஐ கேன் டூ இன் மை லைஃப். என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு வந்து தைரியமா ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வந்து இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுங்க. இன்னைக்கு போயிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துட்டு நாளைக்கு திரும்ப இது வந்து அதை விட ஸ்ட்ரெஸ் ஆகி யூ காண்ட் ஈவன் இன்வால்வ் இன் யுவர் ஹீலிங் அந்த மாதிரி ஒரு டிசிஷனை எடுக்காதீங்க. ஏன்னா எவ்ரிஒன்ஸ் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட், சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு இன்னைக்கு இந்த சம்பளம் கிடைக்கலன்னா நாளைக்கு உங்களுக்கு சாப்பிட்றது கூட முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனா சில பேருக்கு சேவிங்ஸ் இருக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு யுவர் லைஃப் நீங்க வந்து அந்த டிசிஷனை எடுக்கணும். அப்போ அதனால யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் வந்து இந்த வேலை இல்லாமலும் இருக்க முடியாது, ஆனால் இந்த வேலையும் பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே வந்து இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஹீல் பண்ணீங்கன்னா தானா உங்க சோல் அலைன்டான ஜாப் உங்களை தேடி வரும். நீங்க அதை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. இது வரைக்குமே வந்து எது என்னோட ரைட்டான ஜாப், எது என்னோட சோல் அலைன் ஜாப், எது என்னோட பேஷன், எது என்னோட இக்கி காய் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நமக்கு தெரியாது இல்லையா? அது தானா நம்மளை தேடி வரும். எனக்கு இப்போ இருக்கிற வேலை அப்படிதான். நான் இந்த வேலையை தேடி போல. ரொம்ப வருஷமா நான் வந்து என்ன வேலை என்னோட பேஷனோட என்னோட ஸ்கில்லோட அலைன்டா இருக்கும் அப்படின்னு நானும் ரொம்ப நாள் தேடி இருக்கேன். அந்த ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டு அதை அப்ளை பண்ணிடலாமே அப்படின்னு நினைச்சிக்கிட்டேன். ஆனா என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் ஆல் மை சக்ராஸ் வேர் பிளாக்ட் அண்ட் எனக்கு வந்து அதில் கனெக்ட் பண்ண முடியல. அப்போ நம்ம போய் மேனுவலி அதை தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒர்க் ஆன் யோர் செல்ஃப். உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணீங்கன்னா அது அழகா திறந்து உங்க முன்னாடி வரும். நீங்க அதுல கனெக்ட் ஆவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. கண்டிப்பா நான் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட ஜாப்ல. அண்ட் எவ்ரி டே நான் என்னென்ன தப்பு பண்றேனோ அதையெல்லாம் கடவுள் எனக்கு ட்ரிகரா கொண்டு வந்து கொடுத்து அங்க எல்லாம் எனக்கு வந்து என்ன ஸ்டெப் எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்யூஷனையும் கொடுத்து அதை நான் பண்றேனான்னு பார்ப்பாரு. பண்ணலைன்னா எனக்கு அடுத்த அடி அப்படி. இப்போ வந்து ஈவன் இட் அ பெட்டர் ஸ்டேட். நான் அது வரும்போதே எனக்கு புரியும். திஸ் இஸ் வாட் த ட்ரிகர் இஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் மை லெசன் இஸ் அப்படிங்கிறது நான் கண்டிப்பா அவருக்கு ஆசைப்படுற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஐ எம் அட் அ பிளேஸ் வேர் எனக்கு வந்து இப்போ வெளியிலேருந்து யாரோட வேலிடேஷனும் வேண்டாம். ஆனால் நான் நினைக்கிறேன் எவ்வளோ செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிட்டேன்னா, ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு கிவ் மீ எனி லவ், கேர், கம்பேஷன் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். ஐ எம் ஃபீலிங் ஸோ பிளஸ்ட் அண்ட் ஹாப்பி. அண்ட் கடவுள்கிட்ட இந்த ஜேர்னி ஆரம்பிச்சதுலேருந்து இப்படி ஒரு நாள் எனக்கு வருமா, அதை எப்படியாவது எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ எம் அட் அ ஸ்டேட் வேர் ஐ ஹவ் found it in myself. 100% சொல்ல மாட்டேன். மேபி சம் ட்ரிகர்ஸ் கேன் பிரிங் மீ சம்திங் பேக். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் என் லைஃப்ல. அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பி தேர். ஓகே டியர்ஸ், டேக் கேர், ஹாவ் அ குட் டே, பாய்.